ரேட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது. பிகாஸ் இது வந்து கலர் சூப்பராக இருக்கு. பவர் தான் பேய் பவர். இன்னும் எந்த கைச்சு போலே பவரும் லேக் அடிக்க கூடாது, மைலேஜும் ட்ராப் ஆக கூடாது. அப்படி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வண்டியில கண்ணை மூடிட்டு மாத்துங்க. கொஞ்சம் மேலே வா, இங்கே இப்படி ஹைட் ஏறுவோம். ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தி சேனல் கைஸ். திஸ் இஸ் யுவர் பாய் கோபி ஹியர். ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா, ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் நீங்களும் கண்டென்ட் பார்க்க வந்திருக்கிறீங்க கோபி விலாக்ஸில். எல்லோருக்கும் வணக்கம். என்ன கண்டென்ட்னா, பைக்கோட 5th சர்வீஸ் நம்ம பண்ணிடலாம். 4th சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து விலாகில் காமிச்சிருக்க மாட்டேன். பிகாஸ் வந்து தெரில, என்னன்னு தெரில, ஒரு வருஷம் ஏன் பிரேக் எடுத்தேன்னு எனக்கும் தெரில. பட் ஸ்டில் இந்த 2025 கண்டினியூ பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ இப்போ வந்து பைக்கோட 5th சர்வீஸ்க்கு ஃப்ரம் விருதுநகர் டு மதுரை போயிட்டுருக்குறோம். நம்ம ஜெல்டாவில் வந்து பெருசாக விலாக் எதுவுமே போடாமல் எதுவுமே மாடிஃபிகேஷன் பண்ணவே தோணல. கண்டிப்பாக 2025 ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்ஷன் கேம் செட்டப்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நேராக மதுரையை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஆர்கே மோட்டார்ஸ். லாஸ்ட் இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த 2 மாதம் எனக்கு வந்த ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இதை சொன்னாங்க, உனக்கு வந்து நல்ல ஒரு க்ரோ ஆயிட்டு இருந்த ஒரு சேனலை வந்து நீ வந்து க்ளோஸ் பண்ணிட்ட, ப்ளீஸ் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணு. உனக்காக ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு 100 பேர் இருந்தாங்க கோபி, நீ அதை வந்து விட்டுருக்கவே கூடாது. கண்டிப்பா அதை வந்து நீ மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். உனக்கு அந்த ஒரு இது இருக்குது, எபிலிட்டி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னதாலயா என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அகைன் நான் வந்து இந்த யூடியூபுக்குள்ள வரணுங்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துடுச்சு. 2025 அதென்ன ஐயோ இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது. 2025 be our year, ஓகேவா? let this 2025 be our year, ஓகேவா? ஏன்னா நான் vlogன்ட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேற எங்கிட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். அது வந்து என்னோட ஒரு ஹேபிட்டா போயிடும். கோவா, மலேசியா இதுவுமே அப்படிதான். vlogக்காகவே நான் வந்து அந்த இடத்துக்கெல்லாம் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பர்சனலா என்ஜாய் பண்ற டைம் வந்து நைட் லைஃப் வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணிடுவேன் நான். ஒரு 10 o'clock மேல எனக்கு vlog வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ண தெரியாது. ஏன்னா எல்லாமே 2 பேட்டரியும் பவர் போயிடும், மெமரி ஃபுல் ஆயிரும். நைட்டு போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் லேப்டாப்ல ஏத்தினாதான் நெக்ஸ்ட் vlog எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெடியா ஆக முடியும். 2 hours later. கேகே நகரில் விட்டுட்டோம். என்ன ப்ராப்ளம்னா, அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி 3 ஷோரூமில் கேட்டு சொல்கிறேன், இந்த ஷோரூமில் வந்து இன்றைக்கி க்ளோஸிங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஒரு செகண்ட் பயமாக போச்சு. பார்த்தா கடைசி நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டாங்க. 390 எல்லாம் நிற்கிது. 390 எல்லா வண்டியும் இப்போ வந்து நான் காமிக்கிறேன், அப்படியே ஒரு வாக்கு காமிக்கிறேன். 390 பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். என்னன்னா, இன்றைக்கி வந்து சர்வீஸ் நம்பர் ஆஃப் பைக்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி நாங்கள் 7 பைக் எடுத்துட்டோம். ஸோ நாளைக்கு வந்து பைக் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் விருதுநகர் போயிட்டு வரணுன்னாலே கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுனு 80 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நடக்காத காரியம். ஸோ நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் வண்டியை கூட நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் 2 நாளுக்கு அப்புறம் கூட நான் வந்து வாங்கிக்கிறேன், ஆனால் இப்படி போக சொல்லாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டோன்னே இன்னொரு 2 சர்வீஸ் சென்டரில் கேட்டாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க போல். கடைசி அண்ணனே வந்து கொஞ்சம் மனசு வச்சு, சரி நான் எடுத்துக்கிறேன், விருதுநகர்லேருந்து வந்திருக்கிறீங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா 9:15 வாங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணங்கிறதுக்காக நம்மளுக்கு இவ்வளோ வந்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பைக் வந்து சர்வீஸ் விட்டாச்சு. எஸ்டிமேட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3500 சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக 3900 வந்து நிற்கும். நான் வந்து டெஃப்லான் கோட்டிங் வந்து வேண்டான்ட்டு, பர்சனலாக எனக்கு வந்து டெஃப்லான் கோட்டிங் வந்து அது ஒரு மாதிரி மண் விட்டுது, அதனாலேயே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ டெஃப்லான் கோட்டிங்கை தவிர மீது எல்லாமே பண்ணிடுங்க.
பைக்கோட ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து நியூட்ரலில் வந்து மேக்ஸிமம் நியூட்ரலில் சில டைம் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னே தெரில, நியூட்ரலில் ஸ்டார்ட்டே ஆகலைங்கிறதுக்காக நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அப்பா வந்துட்டார், குவிட்டில் பிக்கப் பண்ண வந்துட்டார். ஸோ இப்போ ஏறி போயிட்டு வரலாம் நம்ம. 2 days later. ஃப்ரெண்ட்ஸ் பைக் வந்து எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து ஆல்ரெடி நான் விட்டு வந்து 2 days ஆகுது. இந்த வீடியோ வந்து 12/24 அன்றைக்கி பார்க்குறீங்க. நேரே கால் பண்ணிட்டாங்க. நான் எதுக்கு வரலைன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மதுரையிலையும் இந்த இப்போவுமே தூரிட்டு தான் இருக்குது. பைக் அப்புறம் சர்வீஸ் விட்டதே வேஸ்ட்டாக போயிருங்கிறதுக்காக தான் எடுக்கலை. அதனால் இன்றைக்கி வந்து காலையிலேயே ஃபோன் பண்ணாங்க, ஏன்னா எடுத்துக்கோங்கண்ணே கொஞ்சம் வண்டியை அப்படின்னாங்களா. ஸோ அதனால் எடுக்க வந்துட்டேங்க. இன்றைக்கி வந்து எடுத்துடலாம். பைக்கு சர்வீஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆஹா இல்லை சரி 2000 rupees தான் வந்திருக்குது. கம்மியாக வந்திருக்குதுல. எதனாலன்ட்டு நான் இப்போ போய்ட்டு நான் சொல்கிறேன், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உள்ள கேடிஎம் ஷோரூம்குள்ளே வீடியோ அலௌட் இல்லை. ஸோ நான் பைக்கை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், பைக் வந்து டெலிவரி எடுத்தாச்சு. ஆஸ் யூஷுவல் 5th டெலிவரி. பைக்கில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏர் ஃபில்ட்ரு வந்து மாற்றியிருக்கிறாங்க. ஏர் ஃபில்ட்ரு வந்து 14,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை வச்சுருக்கிறேன். இவ்வளோ நாள் வந்து ஆயில் ஃபில்ட்ரு மட்டும் மாற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி 5th சர்வீஸ் ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குதுல்ல. க்ளீன் ஆகிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் க்ளீனாக பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. அழகு தான்டா நீங்கள். ஸோ வேறு எதுவும் பெருசாக அப்டேட் பண்ணல. ஆயில் ஃபில்ட்ரு மாற்றியிருக்கிறாங்க, ஏர் ஃபில்ட்ரு மாற்றியிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் வாட்டர் வாஷு, டெஃப்லான் கோட்டிங் வந்து கொடுக்கல இந்த வாட்டி. ஸோ ரேட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது. பிகாஸ் 2000 வந்து இருக்குது. என்ன ரீசனுன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட கேடிஎம்மோட ஆயில்ஸ் வந்து ரேட்டு குறைச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு நல்ல விஷயம் தானே. பைக்கு பயங்கரமாக இருக்குல்ல, பாலிஷாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம தலைவரை பாருங்கள், 390 பாருங்கள், 250 பல்காக இருக்குது. 250 பல்காக இருக்குது. 390 கலர் காம்பினேஷன் வந்து வேறு லெவல். கலர் சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பழைய என்ன இருந்தாலும் பழைய 390 மாதிரிலாம் வரவே வராது. ஸோ அப்படியே வந்து ஓட்டி பார்த்துட்டு கிளம்பலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த கேடிஎம் கேகே நகர். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ், லவ் யூ. ஃபியூச்சர்லாம் என்ன தலை பண்ணி வச்சிருக்கிறீங்க? குட்டியா இருமா வாங்கிச்சேன்னு அது இப்படி உள்ள வரும். எது? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கேடிஎம் கேகே நகர். சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்கிறடா. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் போட்டிருக்குறேங்க. ஸோ கிளம்பலாம். தேங்க்யூ கேடிஎம் கேகே நகர். கேகே ஆஸ் யூஷுவல் பேக் பிரேக் வந்து அந்த ஒரு இது இருக்கும், லேக் அடிக்கும். ஏன்னா பைக் வந்து இப்போதானே மூவ் ஆகுது. அந்த கொஞ்சம் டச் ஆனாதான் அது வந்து பிடிக்கும். ஃப்ரண்ட் பிரேக் ஸ்மூத் ப்ரோ. ஸோ கைஸ், as usual கேடிஎம் கேகே நகர் என்னைக்குமே நம்மளை வந்து அந்த ஒரு ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. என்னைக்குமே அந்த கேடிஎம் கேகே நகர் எனக்கு மதுரையில ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. ஓ பட்டர் ஸ்மூத். என்ன போட்டு சகதிக்குள்ள இப்போ மலைக்குள்ள போட்டு ரப்படியே அடிக்க போறேங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் சங்கட்ட செயலா இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வேற வழி இல்லை. பிகாஸ் முந்தா நாள் நான் கொடுத்துருந்தேன். நேற்று சர்வீஸ் பண்ணிட்டு நேற்றே என்னை கூப்பிட்டாங்க. 80 kilometers அவே இருக்கிறதால கண்டிப்பா வர முடியல. மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சா, பைக்கும் வேஸ்ட் ஆயிரும். இன்னைக்கு கொஞ்சம் மழை குறைஞ்சதால வந்துட்டேன். அந்த அண்ணன் காலையிலேயே 9:30 ஃபோன் பண்ணிட்டாங்க. 9 o'clock ஷோரூம் ஓப்பன் 30 minutesல பார்த்துக்கங்க.
பவர் தான், பேய் பவர். கேடிஎம் ஃபார் அ ரீசன். சும்மா ஒண்ணும் இல்ல, சும்மா ஒண்ணும் நாங்க கேடிஎம் வாங்கல. தூக்கி அடிச்சு அந்த ரா பவர், அதுதான் ப்ரோ கேடிஎம். சிக்கம்மா அடி வைக்கம்மா அடிகன்னு சாட்டு பீட்டு தான் ஏறுதே இவன் ஸ்டைலுல தான். My God. என்ன சார் என்ன பண்ணிருக்கீங்க? Mind blowing. Super. புகைய பார்த்தீங்களா? புகை வருதா? புகை வரும் பாத்துக்காங்க. எதுவும் அது வந்து பயப்படுறதுக்கெல்லாம் இல்ல. கேடிஎம் ஐயோ புகை வருது அப்படின்னு பயப்படலாம் செய்யாதீங்க. அந்த லூபு அந்த ஆயில்லாம் வந்து இப்பதான் மூவ் ஆகுறதால டிராப்ஸ் வந்து அந்த எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் வந்து அந்த சைலன்சர்ல பட்டு அது புகையிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. பயப்படவே பயப்படாதீங்க. பெஸ்ட் அதான். இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில் இதெல்லாம் குறைஞ்சிருக்குது, போதும்ல. அது போதும்ல நம்மளுக்கு. என்ன இந்த வாட்டி அதிகமானது வந்து ஏர் ஃபில்டர் தான். 259 rupees கிட்ட ஆயிருக்குது, அதுவும் ஏர் ஃபில்டர். மாத்தியே ஆகணும்னு. ஓ, பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க மறந்துட்டேன், போய் வாங்கிட்டு வந்துருவோம். மழை தூர ஆரம்பிச்சுட்டான். சரவணா ஸ்டோர் கிட்ட போயிட்டு ஞாபகம் வர்றியடா ஏர் ஃபில்டரு. இப்ப தேவையில்லதான், எனக்கு தேவையில்லதான். நைனா இருக்கிறாரு பாருங்க, எங்க நைனா. நான் அத பார்க்கணும் அப்படின்னு பாரு. இன்னும் ஒரு 1 year 2 year 3 year 5 years வச்சுக்கோங்க. நம்மளுக்குன்னு ஒரு பிள்ளையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் கேப்ப அது என்ன வாங்கின, அந்த காசோட பேலன்ஸ் எங்க, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்பதான் அந்த அருமை வந்து தெரியும். அதனால நான் வந்து கண்டிப்பா இதை வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். மெச்சூரிட்டி கம்ஸ்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ட்ரைக்ஸ்ல, எல்லாமே மண்டைக்குள்ள ஏறும்ல. இன்னைக்கு வந்து யாரோ டெலிவரி எடுக்கிறாங்க, ஒரு பையன் வந்து டெலிவரி எடுக்கிறான். அந்த நான் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தேன். December 27 பர்த்டே அன்னைக்கு ஒரு நாள் அந்த vlog வந்து நான் உங்களுக்கு அப்படியே இங்கே மேலே காமிக்கிறேன். எனக்கு அன்னையோட ஹாப்பினஸ் வந்து அவ்வளோ ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போ அந்த பையனுக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. ஏன்னா ரொம்ப நாள் கேடிஎம்ங்கிறது யாரும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. பைக்குனாலே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ இப்போ அந்த பையன் வந்து அவன் ட்ரீம் பைக் எடுக்க போகிறான், ஆசைப்பட்டு வாங்கியிருப்பான்ல. எனக்கு சிரிப்பு வருதுங்க. அந்த ஒரு பைக் லவ்வருக்கான தான் அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். சும்மா நார்மலாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து அவங்க ஃபேஸில் பார்க்க முடியாது. அங்கே உட்காந்துருக்குறாங்க அவரு. கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட். நான் யாருன்னுலாம் தெரில, பட் அவங்க வெளியில் எடுத்துகிட்டு வரப்போ நான் எனக்கு கவர் பண்ண பார்க்க. ஏர் ஃபில்டர்னு கேட்டேன்ல, இதுக்காக தான் நான் வந்தேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஏர் ஃபில்டர். கொஞ்சம் சத்தியமாக ஏர் ஃபில்டர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்காக தான் மாற்றிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு டஸ்ட்டுன்னு மட்டும் பாருங்கள். நான் உங்களுக்கு பேக் கேமராவில் பார்க்குறேன். ஏர் ஃபில்டர் கண்டிஷன் நீங்கள் வந்து நான் மொபைல் ஃபுட்டேஜ் போடுறேன், அதை பாருங்க, அப்புறம் தெரியும் எதுக்கு அண்ணன் மாற்ற சொல்லியிருப்பாருன்னு. ஸோ ஏர் ஃபில்டரும் வாங்கியாச்சு. இப்போ வந்து ரெடி டு மூவ். பவர். KTM is equal to பவர். இந்த டிவைடட் பைக்கு சப்ராக்டர்லாம் எதுவுமே இல்லை. KTM is equal to பவர். பவர் பவர் ப்ரோ. എടാ സുഭാഷ് മനസ്സിലായില്ലേ? ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം. അറിയാവതും അറിവതുമല്ലേ ഓമണി ഓമണി ഓമലെട്ട് ഓമലെട്ട് പിന്നെ എന്താ കഴിച്ചു മോളെ? வந்து மறுபடியும் சரவணா ஸ்டோர்ஸுக்குள்ள விட்டு திருப்பு 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 திருப்புன்னு திருப்புறம்பர். ஒன்னுத்தையும் திருப்ப மாட்டோம், போறோம், அவ்வளவுதான். டியூக் 200 BS6 ஓட 5th சர்வீஸ் காஸ்ட் வந்து 2000 rupees ஆயிருக்குது. 2000 rupeesல அதிக செலவு கொண்டது
நம்ம வெற்றிகரமா ஏர் ஃபில்டரோட அந்த இமேஜை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, வீடியோவே போட்டிருக்கிறேன் நானு. அந்த அளவுக்கெல்லாம் நீங்க வந்து கேட்டுக்கோங்க, நீங்களே கேளுங்க. கண்டிப்பா சர்வீஸ் சென்டர்ல வந்து சொல்லிடுவாங்க, பவரும் லேக் அடிக்க கூடாது, மைலேஜும் ட்ராப் கூடாது. அப்படி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வண்டியில கண்ணை மூடிட்டு மாத்துங்க. ஏடா சுபாஷ் அடிச்சு புளிக்கடா, எவ்வளவு வந்தாலும் பாத்துக்கலாம்டா. கொடனை வாங்கியாச்சும் ஒண்ணு நான் பாத்துக்கிறேன்ல. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நான் சொல்றேன், எந்த இடத்துலயும் என்ன வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து கோவப்பட்டு பைக்கை இதை ஏன்டா வாங்கணும்ட்டு என் லைஃப்ல ஒரு நாள் கூட நான் இப்போ வரைக்கும் நான் வந்து ரிக்ரெட் பண்ணதே இல்லை.